எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் எடுத்தது. ஆனால் எங்களால் போஸ்ட் பண்ண முடியல. 2 வருஷ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்து திரும்ப இதை போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தோம். இப்போது நாங்கள் நாமக்கல் வந்துட்டோம். கொண்டிசெட்டிப்பட்டி எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். லாக்டவுனுக்கு முன்னாடியே தான் கிளம்புனோம். ஆக்சுவலாக முன்ன 2 வீடியோ கூட இங்கே நாமக்கல்லேருந்து தான் எடுத்தது. சரி, இன்னும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணலான்னு இந்த வீடியோ. நாங்கள் கொண்டிசெட்டிப்பட்டிக்கு வந்தாச்சு. நாங்கள் அப்படியே வாக்கிங் போகலான்ட்டு வந்தோம். இதுதான் எங்கள் ஊர். சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பசேலன்னே இருக்கும். சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ரயில் ரோடு. ஒரு என்ன சொல்கிறது, சென்னையோட கம்பேர் பண்ணும்போது இங்கே சூப்பராக இருக்கும். இங்கேயும் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த ரோடெல்லாம். இது ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, குயில் மயில் எல்லாம் இருக்கும். பக்கத்தில் மலை, இந்த பக்கமும் மலை. தெரியும்னு நினைக்கிறேன், நாமக்கல்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கொண்டிசெட்டிப்பட்டி தெரியும். இது வேட்டையன்கான் புதூர் சொல்லுவாங்க, அந்த போகிற ரோடு இது. அந்த வழியில் தான் நாங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது, என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம். வாங்க இன்னும் நேச்சுரெல்லாம் பார்த்துட்டே போகலாம் வாங்க. வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பச்சை பசேலன்னு இருக்கும். இந்த சைடு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் கொண்டிசெட்டிப்பட்டி. அங்கே பார்த்திங்களா, அந்த மலை தான் சித்தர் மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே சிவன் சாமி இருக்கார். அதுக்கு அந்த பக்கமும் எல்லாம் மலையாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். அப்புறம் இந்த 2 வீடு. இதுக்கு இந்த சைட் பாருங்களேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு மலை, அதுக்கு பக்கத்துலேயே வயல்வெளி, இந்த பக்கம் வாழைத்தோப்பு, இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பக்கமும் ரொம்ப பச்சை பசேலன்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ ஏதோ ஒர்க்கு நடந்திருக்கும் போல் அப்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. சென்னையோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்கிறது, க்ரீனிஷாக ஒரு பச்சை பசேலன்னு ஒரு இடம் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஊர் தான் எங்கள் ஊர். அதாவது நான் பிறந்த ஊர் கொண்டிசெட்டிப்பட்டி. நாங்கள் சென்னை லாக்டவுனுக்கு அப்புறமா எங்களால் அங்கே சர்வை பண்ண முடியல. குழந்த இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அப்புறம் நாங்கள் இங்கே கொண்டிசெட்டிப்பட்டியிலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு வந்தது தான் நாங்கள் இந்த ஊர், என்னோடய ஊர். ஸோ இதை நாங்கள் அப்போவே உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதே. பட் ஆனால் அப்போ எங்களால் சொல்ல முடியல. அதுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ சரி திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இப்போ இதை போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா அப்போ வந்த புதுசில் நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணி அப்படியே ஒரு வாக் போகிற மாதிரி போயிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம். இதை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்திங்களா, ஃபுல்லாக அப்படியே அந்த தென்னை மரமாக இருக்குது. அது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். அந்த ஃபுல்லாக இந்த பக்கம் காடு, இதெல்லாம் எல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க, அதனால் இப்படி இருக்குது. இல்லைன்னா அந்த சைடு ஃபுல்லாகவே விளைச்சல் இருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் வழியில். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த குருவி எல்லாம் சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ட்ரெயின் ரோடு போகும். சவுண்டு கேட்க அப்படியே சூப்பராக இருக்கும். அது நாய்ஸ் மாதிரி இருக்காது. எப்போயாவது ஒரு டைம் தான் ட்ரெயின் வரும் அப்படிங்கிறதுனால அது நல்லா இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஊர், என்னோடய ஊர் கொண்டிசெட்டிப்பட்டி. இங்கே தான் நாங்கள் 2 வருஷமாக எங்கள் லைஃப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கோம். ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேற்கொண்டு எங்களுக்கு இன்னும் ஒரு ஆதரவு கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போட்டு அடுத்தடுத்து உங்களை நாங்கள் மீட் பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து எங்கள் ஸ்ரீஜித் ஸ்வேதா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பெரும் ஆதரவை எதிர்பார்த்து தான் நாங்கள் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. நன்றி, வணக்கம். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து போடுற வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.